வணக்கம். லைட் ஒர்க்கர்ஸ் பற்றி பார்க்கலாம். லைட் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி பீயிங்காக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ பூமியில் இவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து சோல் அவேக்னிங் நடக்கும். அவேக்னிங் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சடனாக வந்து அந்த அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வந்து இவங்க வந்து அட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து 2 விதமான டியூட்டீஸ் வந்து பார்ப்பாங்க. ஒன்று என்னென்னா அவங்களுடைய பர்சனல் க்ரோத்தும் பார்ப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்களால யூனிவர்ஸுக்கு வந்து எவ்வளோத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து இவங்க வந்து இவங்களுக்கு அந்த அந்த சோல் அவேக்னிங் நடந்தோடனே இவங்களுக்கு வந்து அபரிவிதமான ஞானம் வந்து விஸ்டம்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சேனலிங் மேலேருந்து நிறைய டவுன்லோட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். நிறைய அசண்டட் மாஸ்டர் சப்போர்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏஞ்சல்ஸ்லாம் வந்து நிறைய லெவல் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஞானம் வந்து இவங்களுக்கு வந்து சடனாக வந்து ஒரு சோல் அவேக்னிங் நடக்கும்போது இவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ கிடைக்கும்போது என்னென்னா இவங்க வந்து பர்சனல் க்ரோத்தையும் பார்த்துட்டு யூனிவர்ஸ்க்கு வந்து எவ்வளோத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியும், இவங்களால என்னென்ன இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ்க்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு இவங்க வந்து செயல்படுவாங்க. இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா முக்கால்வாசி வந்து சர்வீஸ், அதாவது 3Dயில், அதாவது இந்த இந்த புவியில் உள்ள மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும், லவ்வை வந்து லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி வந்த ஹியூமன் பீயிங்ஸாக வந்து இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து தன்னலமற்று வந்து இருப்பாங்க. இவங்க வந்து அவ்வளோவா, ஏன்னா சர்வீஸ் பண்ண தானே வந்திருக்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணும்போது தன்னலமற்று இவங்க வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஆனால் எப்போ வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு லைட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத இவங்க எப்போ வந்து இவங்களுக்குள்ளே வந்து இவங்களுக்கு தெரிய வருதோ அப்போ இருந்து இதை வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து எடுத்துப்பாங்க. இல்லை அப்படின்னா இவங்களுக்கு நிறைய விதமான டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ண வரும். எதுக்கு நடக்குது, கோபம் வரலாம், ஏன் இப்படிலாம் வந்து செயல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இவங்க தான் லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணுவாங்க. யூனிவர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இவங்க வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைப் ஆஃப் லைட் ஒர்க்கர்ஸ் பற்றி வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இது என்னென்னா லைட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த 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 புவியை வந்து ரொம்ப பீஸ் ஆக்கிறதுக்காண்டி இவங்க வந்து இந்த இதுக்கு வந்து வந்திருப்பாங்க, இந்த பூமிக்கு வந்து வந்திருப்பாங்க. அதாவது இந்த என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு பீஸ்ஃபுல் கொண்டு வரணும். இப்போ அதுக்கெலாம் வந்து வெளிநாட்டில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சிலவங்க வந்து வார் முடிவுக்கு வரும்போது வார் நடந்துகிட்டு இருக்கும்போதுனா அதை முடிவுக்கு கொண்டு வரணும், அதாவது பீஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து அவங்க வந்து இருந்து இந்த இதை வந்து இந்த வாரெல்லாம், அதாவது போரையே வந்து அவங்க வந்து முடிவுக்கு கொண்டு வருவாங்களா, அந்த அளவுக்கு வந்து ஒரு லைட் கீப்பர்ஸாக வந்து அவங்க இது இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்து லைட்டை வந்து ரொம்ப லெவல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ். இவங்க எப்படின்னா பல பிறவிகள் வந்து இவங்க வந்து இந்த ஹீலிங் டெக்னிக்கை வந்து ரொம்ப லெவல் வந்து படித்து வச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து இவங்க வந்து இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பலதரப்பட்ட மக்களுடைய இதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீல் பண்ணி விடுவாங்க எல்லாத்தையும். இதுக்காண்டியே வந்து இவங்க வந்து இந்த இதுக்கு வந்திருப்பாங்க. இவங்களை வந்து ஹீலர்ஸ்னாலே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட் கீப்பர்ஸ். ஏன் வந்து கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி போர்ட்டலை வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஏதாவது வந்து அந்த போர்ட்டலில் வந்து இப்போ எனர்ஜியில் ஏதோ வந்து லோ இருக்குது, அந்த போர்ட்டலை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு லைட் ஒர்க்கர்ஸாக வந்து இருந்து செயல்பட்டுருப்பாங்க. அடுத்தது என்னென்னா கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் லைட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க என்னென்னா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்து இவங்க போகணும். இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து தேவை இருக்குது, இவங்களுடைய பணி வந்து தேவை இருக்கலாம். இவங்களை அறியாமலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இழுக்கப்படுவார்கள். இழுக்கப்படுத்தப்பட்டு இவங்க வந்து அந்த இடத்துக்கு இவங்க போனாலே அவங்களுடைய அந்த எனர்ஜி அந்த கேப்பை வந்து இவங்க வந்து புல் பண்ணிடுவாங்க. அது அங்கே வந்து இவங்க வந்து லைட் கொடுப்பாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு பேர் வந்து கிரிட் லைட் ஒர்க்கர்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா டிரான்ஸ்பியூட் மை லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டா
இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்னன்னா ரொம்ப லெவல் வந்து டார்க்னஸ் இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்த்து வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணியே புவிக்கு வருவாங்களாம். அவங்க அந்த 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 குடும்பத்தில் வந்து இவங்க வந்து பறப்பாங்களாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலவங்களுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, இல்லை அம்மா அப்பா இருந்தாலுமே அந்த அன்பு வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இவங்க எப்போதுமே வந்து ரொம்ப கஷ்டத்திலே வந்து உழன்றுக்கிட்டு வந்து இருக்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க போல். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால், இவங்கள் அந்த குடும்பத்தை தூக்கி விடுறதுக்காண்டி, இந்த டார்க்னஸ்ல இருந்து வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காண்டி இவங்க வந்து இவங்க சோல் கான்ட்ராக்ட் போட்டு இவங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுடைய இப்போ அவங்க வந்து லைட் ஒர்க்கர்ஸான்னு சொல்லி இந்த டிரான்ஸ்மியூட் லைட் ஒர்க்கர்ஸான்னு தெரியல அப்படின்னு சொன்னால், அவங்க எப்போதும் ஒரு கவலையிலேயே வந்து மூழ்கி போயிருப்பாங்க. எனி டைமும் வந்து கவலையில் மூழ்கி போயிருப்பாங்க. ஏன்னா குடும்பம் வந்து எதுவுமே சரியில்லாமல் இருக்கும். ஸோ அவங்க என்ன புரியணும் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து இந்த லைட் ஒர்க்கர்ஸ் இந்த இதுக்காண்டி இந்த மாதிரி குடும்பத்தில் நான் வந்து பிறந்திருக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காண்டி நான் என்னோட பிறவியின் நோக்கமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த கஸ்டம்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெசேஞ்சர்ஸ். இந்த மெசேஞ்சர்ஸ்னு பேரை கேள்விப்பட்டனே உங்களுக்கு தெரியும். இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய மெசேஜ் மேலே இருந்து நம்மளுக்கு வந்து வர மெசேஜஸ்லாம் இவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிக்கும். அதை வந்து இவங்க எடுத்துட்டு யாருக்கு அது வந்து தேவைப்படுதோ அதை வந்து இவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து தேர்ட் ஐயாக இருக்கட்டும், ஹார்ட் சக்கராவாக இருக்கட்டும், க்ரௌன் சக்கராவாக இருக்கட்டும், சீக்கிரமே வந்து ஓப்பனிங் நடந்துடும். நடக்கும் போது தான் இவங்க என்ன ஆகுனா, எல்லா விதமான மெசேஜும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்க வரும். அப்போ தான் இவங்க வந்து அந்த மெசேஜை வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிரும். அப்போது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப லெவல் வந்து சென்சிட்டிவாக, இப்போ வந்து மோஸ்ட்லி சென்சிட்டிவான பீப்புளே எப்படியா இருப்பாங்கன்னா, எம்பத்துன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாக ஒன்று இது போடுறேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் எம்பத் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எம்பத்தாக இருப்பாங்க. எம்பத்தாக இருக்கும்போது எங்கன்னா, யாரோ ஒருத்தங்க எங்கேயோ இருக்கிறாங்க, எங்கேயோ கஷ்டப்படுறாங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும். ஸோ அதில் அந்த இதுக்கு வந்து ஏதாவது மெசேஜ் தேவைப்படுதா அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து மேலே இருந்து இவங்க டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு வந்து இவங்க வந்து கன்வே பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆனால் என்ன ஆகுனா, இந்த எம்பத்தே மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க எனர்ஜி வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் அப் ஆயிரும். அதாவது நார்மலாகவே போயிட்டு எனர்ஜி வந்து டவுன் ஆயிரும். இப்போ அதனால தான் வந்து ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ளே வந்து புகுந்துருவாங்க. இப்போ வந்து ஒரு எமோஷ்னல் எடுக்கிறாங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போது எமோஷ்னலாக இவங்க வந்து இருக்கும் போதே அவங்க அதை கேட்கும் போதே இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்களோட எனர்ஜிக்குள்ளே வந்து இவங்க வந்து புகுந்துருவாங்க. அந்த எமோஷ்னலுக்குள்ளே இவங்க புகுந்தோடனே அப்போ என்ன ஆயிருன்னா, டோட்டலாகவே வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து ட்ரெயின் ஆயிடுவாங்க. எனர்ஜியே வந்து டோட்டலாக சக் ஆகிற மாதிரி இவங்க வந்து ஒரு ஃபீல் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்கன்னா லைட் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. இவங்க இந்த ஒரு பணிக்காண்டியே இவங்க வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்பிரிட் லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எப்படின்னா, நிறைய டீச்சர்ஸ், இப்போ வந்து மியூசிஷியன், அப்புறம் வந்து க்ரியேட்டிவிட்டி இது பண்ணுறவங்க, இந்த மாதிரி லைட் ஒர்க், இவங்க வந்து இந்த மாதிரி லைட் ஒர்க்கர்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் வே ஷோவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, இவங்க வந்து வாழ்ந்து காட்டுவார்கள். இவங்க வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இதெல்லாமே வந்து தியரட்டிக்கலாக தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம படித்து, ஆனால் நம்மளுக்கு அனுபவம் கிடைச்சாதான் நம்மளுக்கு அது புரிப்படும். இப்போ நம்ம இவ்வளோ லைட் ஒர்க்கர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். யாராவது இதில் ஒரு லைட் ஒர்க்கராக இருந்தால் மட்டுமே இதனுடைய அர்த்தங்கள் வந்து புரிய வரும். எல்லாருக்கும் வந்து புரிய வராது. இந்த பயணத்தில் இந்த லைட் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ இதை கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, ஆமாம் நான் இதுக்காண்டி தான் நான் வந்து வந்திருக்கிறேன் பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இவங்க வந்து எப்படி அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து வாழ்ந்து வந்து காட்டுவாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. இப்போ மற்றவங்க பார்க்கும்போது இவங்கள வந்து எக்ஸாம்பிளாகவே சொல்லிடுவாங்க, எங்கள் பாரு அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி
தர்மத்தில் இருக்கிறான், இவன் எப்படி அறத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த மாதிரி லைட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையவே அப்படியே வாழ்வாங்க. அதுதான் இவங்களோட டியூட்டி. இன்னொன்று என்ன, லாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7th ப்ளூ பிரிண்ட் ஹோல்டர். இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட் ஹோல்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாஸ்ட்டில் இப்போ வந்து நிறைய அப்கிரேட் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்கிரேட்டட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம மொபைலே நீங்கள் எடுத்துக்கோங்க, சிஸ்டம் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் எதுனா இருந்தாலும் ஒரு சர்டன் இதில் வந்து நீங்கள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கிரேட் கொடுக்குது. சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ண சொல்லும், எல்லாமே அப்கிரேட். ஏன் வந்து அந்த மாதிரி தான் இந்த புவிக்கு ஏதாவது ஒரு அப்கிரேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லைட் ஒர்க்கர்ஸ் வந்து வருவாங்க. அந்த லைட் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த இதை வந்து புகுத்துவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்த உடனே ஒரு இதை அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஏன் அப்படின்னா புதுசு தான், அதில் என்ன இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்ன பண்ணணும், அதை வந்து பார்க்கணும். ஓ, இதை மாற்றிருக்காங்களா, இதை பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த புவிக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காண்டி வந்தவங்க தான். இப்போ அதனால தான் இவங்க எக்ஸாம்பிள் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்வின் ஃப்ளேமு சோல்மேட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ அதனால தான் இந்த ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்ஸ் ஏன் வந்து இந்த காலகட்டத்தில் பிரபலமானாங்க, இப்போ ஏன் வந்தாங்க, இவங்க முந்தியெல்லாம் வந்து இவங்க வந்து தெரியலனா ஒரு அப்கிரேட் இந்த புவிக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த அப்கிரேட்டை இவங்க வந்து சொல்கிறதுக்காண்டி இப்படி தான் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி இவங்க வந்து வந்திருக்கிறது தான் இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ், இந்த சோல்மேட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இந்த வார்த்தையெல்லாம் வந்து கேள்வி கேட்டுக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு உறவு இருக்குது, ஒரு இது இருக்குது, இந்த 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 இப்போ வந்து இந்த உறவுனா இப்படி தான் இருக்கணும். இப்போ ட்வின் ஃப்ளேமை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவசக்தி கான்செப்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே அந்த உறவுகளில் வந்து இந்த இல்லற வாழ்க்கையில் வந்து ஹை லெவல் உறவாக வந்து இருக்கும். ஸோ அந்தளுடைய தாற்பயத்தை இவங்க மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காண்டி இவங்க எல்லாரும் வந்து மோஸ்ட்லி வந்து வந்திருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு இதை வந்து அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. நிச்சயமாக சொல்லும் போது தான் ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து தெரிய வருது. ஸோ இதை பற்றி இப்போ வந்து சும்மாவே இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முதல்ல நம்பணும். இப்போ உங்களுக்கு அப்கிரேட் தேவைப்படுது, இல்லை நான் வந்து பழைய ஓல்டு வெர்ஷனாகவே நான் இருப்பேன் அப்படின்றனா புதுசாக இப்போ 445 எல்லாமே வந்து அப்கிரேட் ஆக தான் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ அப்கிரேட் ஒரு மொபைல் ஃபோனுக்கோ ஒரு சிஸ்டத்துக்கோ வரும்போது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கே வந்து அப்கிரேட் வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பும் போது என்ன பண்ணணும்னா அதில் இருந்து அவேர்னஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டதுக்கப்புறம் அதுலேருந்து அவேர்னஸாக இருக்கணும். அவேர்னஸாக இருக்கும்போது உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். பிரபஞ்சத்திட்ட கேட்டாதான் வந்து கிடைக்கும். அது வரைக்கும் இந்த கான்செப்ட் பற்றி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அது எல்லாமே நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. அது முதல்ல நம்புறது தான் நம்பணும். நம்பினதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே வந்து போகும். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும். அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இப்போ நிறைய இந்த மாதிரி லைட் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மெயினாக என்னென்னா அதே தான் நான் வந்து ஸ்டார் சீஸில் சொன்ன மாதிரி தான் அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அக்செப்டன்ஸ் அப்படி எல்லா ஒரு விஷயத்துக்கும் வந்து அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அக்செப்ட் பண்ணினா தான் அடுத்த கட்டத்துக்கே நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். எந்த ஒரு செயலையும் நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னால் தான் என்ன ஆகும், அடுத்த லைனே உங்களுக்கு வந்து போகும். இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான், அதோட வந்து எண்டு கார்டு போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். இருக்குது இந்த ரெட்டைச்சுடர் பயணம் இருக்குது, ரெட்டைச்சுடர்னா இருக்குது, சோல்மேட்டுங்கிற வார்த்தை இருக்குது, ஆமாம் சாஸ்ட்ரீட்ஸ்னால் இருக்குன்னு நம்புனீங்கன்னா அடுத்தடுத்த வந்து கட்டத்துக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அவ்வளோதான், இது வந்து சிம்பிள் தான். கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்பணும். நம்பினா தான் அடுத்த கட்டத்துக்கு இல்லை அப்படின்னா அவ்வளோதான், அதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டு உட்கார வேண்டியதான். வேறு அது வளர்ச்சியை வந்து அதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ இந்த லைட் ஒர்க்கர் அப்படிங்கிற கான்செப்டே என்ன அப்படின்னா யூனிவர்ஸுக்கு வந்து லைட்டை கொடுக்கறதுக்காண்டி வந்த ஆத்மாக்கள், அவ்வளோதான் இதோட இது. இவங்களே முதல்ல இந்த லைட் ஒர்க்கர்ஸே முதல்ல நான் ஒரு லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளுறோம் அப்படின்னா தான் இப்போ நான் சொன்னேன்ல இந்த கிரிட் அப்படின்லாம் நான் சொன்னேன்ல, கிரிட் லைட் ஒர்க்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மளை வந்து போக வைப்பாங்க. அப்போ போக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது
எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் எதுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற எல்லாருக்குமே வரதானே செய்யும். அது நீங்கள் அது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் படிக்கும்போது நம்ம கொஞ்சம் உணர்வு ரீதியாக நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே, ஆமாம் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அங்கே போகிறேன், எதுக்கு அங்கே போய் நம்ம போய் எதுக்கு தேவையில்லாமல் எனர்ஜி கொடுக்குறோம், நம்ம போய் எதுக்கு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதாக வரும். நிறைய எதிர்ப்புகள் வந்து வரும்போது தான் இதை வந்து அவங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுது. இல்லை நான் வந்து லைட் ஒர்க்கர்ஸ், ஸோ இந்த இடத்தில் நான் இங்கே தேவை, அதனால் பிரபஞ்சம் என்னையை அங்கே அனுப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி தெரியும் போது உணர்ந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதாகும். உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் வரும், எங்கே போகணும் என்ன வரணும்னு சொல்லிட்டு அதுவாக வந்து காட்டும். நீங்கள் அது வந்து ஒரு விதமான உங்களுடைய ஆத்மாக்குடைய ஒரு கான்ட்ராக்டாக இருக்கும், ஒரு மிஷன் ஒர்க்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா மெயின் காரணம் என்னென்னா இதை வந்து நான் தான் லைட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து எல்லாமே வந்து நார்மல் ஆயிரும். இப்போ வந்து இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் மோஸ்ட்லி சொன்னேன் சென்சிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப எம்பத்தாக இருப்பாங்க, எனர்ஜி வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆயிரும். எம்பத் சென்சிட்டிவ் இருந்தாலே எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னென்னா நல்ல விஸ்டம்ஸ் வந்து நிறைய ஞானம் இருக்கும். ஸோ அதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து நிறையா இருக்கும். இவங்க வந்து எப்படின்னு தனிமையாக தான் இருப்பாங்க, ரொம்ப கூட்டத்தோடு இருக்கிறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து எந்த விதமான அதாவது எவ்வளோ சேலஞ்சான ஒரு லைஃப் ஸ்டைலில் கூட இவங்க வந்து ஈஸியாக வந்து இது எதிர்கொள்ளுவாங்க. ஸோ அதுக்கு வந்து மெயினாக இவங்க என்னென்னா நம்பிக்கை ஃபேத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இவங்க ரொம்ப லெவல் வந்து வச்சுருப்பாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கை வந்து இவங்களுக்கு வந்து அபரிவிதமாக இருக்கும். ஸோ நம்பிக்கை வச்சாலே போதும், கடவுள் வந்து அடுத்த கட்டம் சும்மா சிம்பிளாக சொல்கிறதா, கடவுள் வந்து அடுத்த கட்டம் வழி காட்டி விடுவான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரொம்ப பெரிய ஓல்டு சோலாக இருப்பாங்க. இதுதான் வந்து இவங்களோட லைட் ஒர்க். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார் சீட்ஸா, நீங்கள் வந்து லைட் ஒர்க்கர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் ஏதாவது சிம்டம்ஸ் உங்களுக்கு இது பண்ணிச்சுன்னா இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்டார் சீட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு அவங்களுடைய சோல் ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள போய் அவங்க சேர்றது தான் அவங்களோட இருக்கும். அவங்க வந்து உள்ளுக்குள்ளே அவங்க வந்து பண்ணும்போது மெடிடேட்ஸ், இப்போ இந்த லைட் ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப மெடிடேட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து நிறையா தேடி இருப்பாங்க. ஸோ அந்த மெடிடேட் எல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம எல்லாமே வந்து நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எழும்போது தான் நீங்கள் வந்து யாருங்கிறத நீங்கள் வந்து வழிகாட்டும். இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வழிகாட்டும். ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டார் சீட்ஸில் நான் இந்த ஃபேமிலி தான், ஸோ நான் இதுக்காண்டி தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே அதுக்கப்புறம் வரும். அதேமாதிரி தான் லைட் ஒர்க்கர்ஸும். தேங்க்யூ.